மேட்ச் எப்படி இருந்துச்சு? It was good. யாருடைய மேட்ச் உங்களுக்கு? Who is your favorite player in? So I love Dhoni. 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 Why reason? What's the Hitman. reason? Huh? Because he is the best cool experienced player and he was a very good captain as well. Thank you. ஆனால் சிஎஸ்கே எத்தனை கப் அடித்தாலும் சரி, தோனி எத்தனை டைம் இறங்கி 6 அடித்தாலும் சரி, என்றைக்குமே வந்து நம்ம ஒன்று மிஸ் பண்ணுவோம். அந்த என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெய்னாவை தான் மிஸ் பண்ணுறோம். ரெய்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃபேன் தான் வரும். சின்ன பிள்ளையிலேருந்தே அவரை பார்த்து வளர்ந்து சென்னைனாலே ரெய்னா தான் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு இப்போ ரெய்னா இல்லைங்கும் போது என்ன தான் கப் அடித்தாலும் ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அதுதான் ரெய்னா. ஸோ ரெய்னா எடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவன் வந்தால் நல்லா தான் இருக்கும். லெஜண்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்திருந்தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட பேட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு எதுவும் பெருசாக இல்லை. டோனி வந்து கடைசியாக இறங்கினது கொஞ்சம் நல்லா இருந்தது. வருத்தப்படல. யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் இடம் விடுறாருன்னு தெரியுது. சூப்பராக இருந்தது மேட்ச். இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். காது அப்படியே 2 காது அடைச்சிருச்சு, அப்படி ஒரு சத்தம். செம எக்ஸ்பீரியன்ஸ். உள்ள போகும்போது அனிருத்துக்கு சத்தம், வெளில வரும்போது தோனிக்கு சத்தம். வேற லெவல். அதான் ருத்ராஜ் சூப்பராக இருந்தது. கேப்டனா சூப்பராக ஆடினார். மும்பை தானே, பரவாயில்ல. செமையா இருந்துச்சு. நிலவ் கர்மா செமையா இருந்தாரு. எல்லாரும் தோனி வரும் கேட்டோம். லாஸ்ட்ல தோனி வந்த எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. தோனி வந்தது முக்கியம். இல்ல ரச்சின் செமையா இருந்தாரு. பாப்பாவோட வந்திருக்கீங்க. ஆமா, அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். இல்ல அவன் ஃபீல் பண்ண, அவன் தோனி வரணும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, தேங்க்யூ. கார்னர்ல பாருங்க சார், அந்த ஸ்டெண்ட் அப்படியே ஸ்டெண்ட் வராங்க. செம்மையா இருந்துச்சு. தோனி வரும்போது ஸ்டேடியம் வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய தடவை வந்திருக்கோம். அந்த நல்லா இருந்துச்சு. ருத்ராஜ் நல்லா இருந்துச்சு. தோனியோட நல்லா ஆனா ஆமா கத்துக்குமா, என்னமா பண்றீங்க? கரெக்ட் தான், விடாமுயற்சி சாங் போட பண்றீங்க. பாப்பா எப்படி ஈசா கப் லாலிபாப் ஓப்பனிங் சாங் போடல, அது ஒண்ணுதான். ஆசிப போட்டு செய்றோம். நீங்க ஆமா சிஎஸ்கே யார் சிஎஸ்கே பாருங்க. கண்ணா பாருங்கண்ணா. யாரை பாக்குறதுக்காக வந்தீங்க? தோனியே. தெரிஞ்ச ஒரு பிளேயர் தோனி தான், வேற ஒண்ணும் தெரியாது. ஏய் சதிரிச்சு சூப்பரா இருந்தது. சும்மா அந்த கெத்து சாங் கேட்க போது மைண்ட் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. தொண்டையே கொத்திரும். ஓகே சிஎஸ்கே வாங்க ப்ரோ. ஈசால கப் லாலிபாப். அங்க மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் சூப்பர். நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்பு இருக்கா? சத்தியமா தெரியலங்க. தோனியை பார்த்துட்டோம், அவ்வளவுதான். கூட மட்டும் தூக்கிருங்க ப்ரோ, தயவு செஞ்சு. ஏன் ப்ரோ? தயவு செஞ்சு பார்க்க முடியல. எப்படிக்கா மேட்ச் இருந்துச்சு? பாப்பா மேட்ச் சூப்பராக இருக்கு ப்ரோ. யாருடைய மேட்சுக்கான டோனியை பார்க்க தான் வந்தோம் ப்ரோ. டோனிக்காண்டி தான் வந்தோம். டோனி தான் ப்ரோ. இந்த வாட்டி கப்பு நம்மதே ப்ரோ. ஈசாலா கப் நம்மதே. சொல்லு. டோனி ஃபேன் ப்ரோ. டோனி ப்ரோ. டோனி சொல்லு. டோனி ஃபேன். ஓகே. அக்கா மேட்ச் எப்படிக்கா இருந்துச்சு? மேட்ச் எப்படிக்கா இருந்துச்சு? சத்தியம் டிவிடா. மேட்ச் எப்படி? சத்தியம் ப்ரோ. ப்ரோ மேட்ச் வேற லெவல் ப்ரோ. தலை வந்தோடனே தரிசனம் சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லாருமே சூப்பரா பார்த்தோம் ப்ரோ. எம்ஐ தோத்தப்போ டீம்ல நாங்க நினைக்கல, அதனால ப்ரோ இன்னொரு டீம் வந்து பெரிய டீம் சொல்லுது தெரியுமா, ஈசால கப் நம்மளுதுன்னு. அந்த டீம் வேற செம்ம அடி வாங்க போகுது ப்ரோ. அந்த டீம்ல அழுணும் ப்ரோ. வரோம் ப்ரோ. நல்லா இருந்து லண்டன்ல இருந்து வந்து பார்த்துட்டு போறோம். இப்போ லண்டன் போறீங்களா? ரிட்டர்ன்